வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய நல்ல ஆட்சியில் தமிழ்நாட்டை வளர்ப்பது போன்று தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையும் தமிழ் இணைய கல்வி மூலம் நடத்துகின்ற அந்த இயக்கமும் அதோடு இணைந்து திருநெல்வேலி பொறியியல் கல்லூரியும் இணைந்து நடத்துகின்ற திருக்குறள் நிகழ்ச்சியானது நாட்டிய நிகழ்ச்சி தீரா காதல் திருவள்ளுவர் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாட்டிய நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வளவு பயிற்சி நாட்டிய கலையில் சிறந்தவர்கள் நம்ம பகுதியில் இருக்காங்கங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அங்கே வந்திருக்கின்ற பல ஆயிரம் மாணவ மாணவிகள் அவருடைய ஒரு நிமிஷம் கூட திரும்பாமல் இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கின்றார்கள். உண்மையிலேயே தமிழ் மீதும் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தின் மீதும் நம்முடைய வருங்கால மாணவ மாணவிகள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செய்கின்ற முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி. பள்ளி மாணவர்கள் வகுப்பறையில் பாம்பு கடிச்சது கொடுமையின் உச்சம்னு சொல்லி எடப்பாடி விமர்சிச்சிருக்காரு. பள்ளி வகுப்புகளே பாதுகாப்பில்லாத சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த விஷச்சந்து எங்கே கடிச்சுன்னு எனக்கு தெரியல. அது வருத்தம். உண்மையிலே அந்த குழந்தையை பாதுகாக்கப்படும். பிரதமர் மோடி அமித்ஷா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு வருகை தந்துட்டு இருக்காங்க. இது கூட 1ஆம் தேதி மோடி வர்றாரு, அடுத்து அமித்ஷா வர்றாரு. தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. தேர்தல் முடிவுன்னு வருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. என்ன காரணம்? அதான் உங்களுக்கு தெரியுமா? தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது திராவிட நாடு, இது அறிவியலை மையமாக வச்சு படிக்கிற மாநிலம். அதனால் எது நிறை குறை என்று தெரிஞ்சுக்கிடும். ஆகவே அவங்க முயற்சி செய்து பார்ப்பாங்க. தொடர்ந்து பாராளுமன்றம் முடங்கிட்டே இருக்குது. சபாநாயகர் கூட ஓம் பிர்லா கூட பெண் எம்பிக்கள் பிரதமரை தாக்க முற்பட்டாங்க, அதனால தான் பேச வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு அபாண்டம். நம்முடைய தமிழ் மக்கள் மீது தொடர்ந்து அவங்க இப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு பாரத பிரதமரே ஒரிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் சென்றபோது அங்குள்ள ஆலயத்தை பூட்டி அந்த சாவியை திருடி தமிழ்நாட்டில் வைத்து விட்டார் என்று அங்கு பணியாற்றுகின்ற ஒரு IAS தமிழ் அதிகாரி பாண்டியன் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக இவ்வாறு பேசினார். பீகாரில் போய் சென்று தமிழ்நாட்டில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை துன்புறுத்துவதாக சொல்கின்றார்கள். ஒரு எந்த மனசாட்சி இருந்ததுன்னா அதை சொல்ல மாட்டாங்க. மணிப்பூரில் அவங்க ஆட்சி ஆரம்பித்த உடனே அந்த ஊர் என்ன பாடுபடுது. அவர் பேசிக்கிட்டு இருக்க மாநிலம் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் எவ்வளவு மதவெறி மூலம் சாமானிய மக்களை எவ்வளவு துன்பப்படுத்தி கொடூரமான காரியங்களை செய்கிறவங்க ஒரு பாரத பிரதமராக இருப்பது உண்மையிலே ரொம்ப துரதிர்ஷ்டவசம். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தை எவ்வளவு அவமதிக்க இருப்பாங்க. பாராளுமன்றத்துக்கு வெளியே தொட்டு கும்பிடுவாங்க. பாராளுமன்றத்துக்கு உள்ளே போய் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பாரதத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்காத ஒரு பாரத பிரதமர் இந்தியாவில் இவர் வந்த பிறகு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னால் அப்படி யாருமே கிடையாது. அதே சமயத்தில் அவங்களுடைய எண்ணம் மதவெறி ஜாதி வெறியை உருவாக்கி கலவரத்தை உருவாக்கி அதில் வரக்கூடிய வாக்குகளில் ஆட்சி அமைக்கணும், தொடரணும். இதுதான் அவங்களுடைய சித்தாந்தமாக இருக்கே தவிர நம்முடைய இந்திய கலாச்சாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கணுங்கிறதே கிடையாது. இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை வாசல் படி இடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தட்டி கேட்க ஆள் இல்லாத ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒருத்தனை நல்ல எல்லா அதிகாரமும் ரொம்ப ஃபிசிக்கலாக நல்ல கெதியுமானவன் அடித்தா அந்த வலியவனை வாசல் படியாவது என்ன செய்யும், இடிக்குமாங்க. அதே போல் மாண்புமிகு பாரத பிரதமர் தொடர்ந்து 11 ஆண்டு கால ஆட்சியில் CPI, வருமான வரித்துறை, ED, அமலாக்கத்துறை போன்றவர்களை வச்சு தனக்கு அடிபணியாத, தன்னுடைய கருத்துக்கு ஒத்து போகாத அல்லது தாங்கள் நினைப்பதை நடத்துவதற்கு தடையாக இருக்கின்றவர்களெல்லாம் இவர்கள் மூலம் வழக்கு பதிவு செய்து அவர்களை மிரட்டி உருட்டி அவர்களை பணிய வைப்பது இவருடைய அன்றாட கடமை. ஆனால் இப்போ பாருங்கள், அமெரிக்காவில்
நீங்கள் பாருங்கள், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணினாருங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் போன வருஷம் நவம்பரில் போட்டார். யார்? ட்ரம்ப்பு. அவர் படமும் அதில் இருக்குது. அவர் நான் இதில் சம்மந்தப்படலை அப்படின்னு அவர் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வெளிப்படையாக விட்டுட்டு ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் போட்டு அதில் இருக்கிறதெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆக்டே போட்டு விட்டார். அதுக்கு அன்னையிலிருந்து பாரத பிரதமருடைய பல்ஸ் அப்படியே இறங்கிச்சு, அப்படியே நடுங்கி போயிருக்காரு. அப்படின்னா அவர் படமாக அதில் இருக்குது. நம்ம குற்றம் செய்தார்னு சொல்லலை, படம் இருக்குது. அதில் ஜெஃப்ரி எப்ஸ்டீனில் படம் இருக்குது. அவருக்கு அவருடைய நண்பர் அதானி இந்த கிரீன் சோலார் பவருக்கு கிரீன் எனர்ஜி சோலார் அப்படின்ட்டு ஒரு இதை கொண்டு வந்து அதுக்கு இந்தியாவில் அதுக்கு அனுமதி வாங்கிறதுக்கு பல கோடி ரூபா என்ன கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லி ஷேரு அதையும் வாங்குதாங்க. அதான் அவங்க ஷேரில் நீ எப்படி இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே அங்கே வழக்கு போட்டு பல முறை வழக்கு ஆஜராக சொன்னாங்க, ஆஜராகலை. இப்போ அவங்கள ஆன்லைன்லேயே அனுப்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பேருக்கும் இப்போ எங்கே அமெரிக்காவில் என்ன இருக்குது, வழக்கு இருக்குது. அதனால் பார்லிமெண்ட்டில் அதை பேச மறுக்கிறாங்க. சைனா பல பேர் அவருடைய பிஎம் கேர் ஃபண்டுக்கு பல ஆயிரம் கோடி ரூபா சைனாவிலேருந்து வந்திருக்கு. நிறைய அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பாரத பிரதமர் முதல்வராக இருந்தபோது 16 முறை சைனாவுக்கு போயிருக்காங்க. சைனாவுக்கு சுற்றுலா போயிருக்காங்கன்னு தான் தகவல் இருக்கு. அவங்களுக்கு மீண்டும் மகாபலிபுரத்தில் பாரத பிரதமரும் அவங்களும் சந்தித்ததுக்கு பிறகு தான் எல்லையில் எப்போவுமே பதட்ட மாட்டேங்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் பாரத பிரதமர் வந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை ட்ரம்ப் சொல்கிறாரு, அல்லது ரஷ்யாவை வெளியுறவுத்துறை சொல்கிறது. வெளிநாடுகள் தான் சொல்லுதே தவிர இல்லை. எனக்கு இப்போ எப்படி நம்முடைய இப்போ அரசியல் போக்கு, நம்முடைய நிர்வாகம், நம்முடைய ஜனநாயகம்லாம் நம்முடைய ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இங்கே கவர்னர் ஜெனரலாக இருப்பாங்க இந்தியாவில். அதே போல் இது வந்து காலனி ஆதிக்கம். இப்போ அமெரிக்கா காலனி ஆதிக்க மாட்டி இந்தியாவை நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் மாற்றி விட்டாங்களோ, அவங்களுடைய ஒரு கவர்னர் ஜெனரலாக இருக்காங்களோ. ஏன்னா எந்த விஷயத்தையும் இவங்க சொல்லலை, அவர் சொல்லி தான் அவங்க ட்ரம்ப் சொல்லி தான் தெரியுதுன்னா, அப்போ அவங்கள்ட்ட கேட்காம இவரை வாய் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எது அவரை தடுத்து நிறுத்தின்னு தெரியல. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இங்கே ஆட்சி நடைபெற வேண்டும். இந்தியர்கள் இறையாண்மை உள்ள நாடு இது. இந்தியர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பு வேண்டும். ஆகவே நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இப்படி சம்பந்தப்பட்ட நிகழ்வில் அவர் தவறில்லை என்றால் தவறில்லை என்று சொல்ல வேண்டுமே தவிர அதற்காக அமெரிக்காவுக்கு பாரத பிரதமர் தலை குனியக்கூடாது. இந்தியா தலை குனிந்தது போன்றுதான். அதனால்தான் அமெரிக்காவில் நம்முடைய விசா போன்ற பாஸ்போர்ட் விசா இல்லாமல் போன இந்தியர்களை கையும் காலையும் கட்டி எதில் தூக்கி போட்டாங்க. இவங்க பாரத பிரதமர் அமெரிக்காவில் இருக்காங்க, இவங்க அங்கே இருக்கும்போது எதில் தூக்கி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா நீங்கள்? குட்ஸு ஃப்ளைனில் ஏற்றி போட்டாங்க. அங்கே சீட்டே கிடையாது, அது உள்ளே தூக்கி போட்டு விட்டாங்கன்னா எவ்வளவு தலை குனிவு பாருங்க. இதை தட்டி கேட்கணும்ல. இது எப்படி நீ பண்ணலாம்? என் ஆளை நீ அவ்வளோ பேரையும் அங்கே வை, நான் என் பிளேன் விட்டு எடுத்துக்கிடுவோம்ல. இங்கே பிளேன் இல்லை, அவர்கிட்ட மட்டும்தான் ஒரே ஒரு பிளேன் இருக்குது, 8000 கோடி. சரி, நன்றி. எங்களால் தமிழ் மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க சொல்லலாமே தவிர தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த பெண்ணும் பாதிக்கப்படல. நன்றி. அது அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு பாராட்டு. இங்கே தமிழ் அழிக்காங்களே, தமிழுக்கு நீங்கள் வந்து 2600 கோடி ரூபா சமஸ்கிருதத்துக்கு, தமிழுக்கு 50 ரூபாயா? 50 கோடி ரூபா. போதிய பல்கலைக்கழகம் தமிழுக்கான இருக்கைகளுக்கு போதிய பல்கலைக்கழகம் இல்லை, தமிழுக்கான பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. பிஜேபி சார்பாக சொல்லும்போது அந்த வார்த்தைகள் அது ஒரு காலேஜில் இவர் போன இடத்துல இல்லைங்கிறதுக்காக இல்லை. இந்தியாவில் தமிழுக்கு மட்டும்தான் இருக்கைகள், உலகத்தில் எல்லா நாட்டிலையும். 2026 மீண்டும் ராதாபுரம் தொகுதி மக்களின் பிரதிநிதி அப்பாவின் குரல் சட்டப்பேரவையில் ஒழிக்குமா? அது கட்சியினுடைய தலைமை இருக்குது. அவங்க யாருக்கு டிக்கெட் கொடுப்பாங்களோ, யாரை நிற்க சொல்கிறாங்களோ, அது ராதாபுரம் சார்பாட்டு 100% திமுகவினுடைய குரல் ஒலிக்கும். வேட்பாளர் யார்
அந்த உறுப்பினர் யாருன்னு மாண்புமிகு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.